முரளி என்ன பண்ணுறாரு, ராகவ வந்து ஒரு பெட்டியில் போட்டு வந்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு மண்ணுக்கடியில் போட சொல்லிடுறாரு. அதன்படி அவங்களும் வந்து பண்ணிடுறாங்க. இங்கே வந்து ராகவ தேடி அபி வந்து எல்லா இடத்துலையும் அலையிறாங்க. அவங்களால ராகவ கண்டே பிடிக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதறி கருடுறாங்க. ராகவோட கார் இருக்குது, அப்போ ராகவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அபி அழறாங்க. ஆகாஷ் வந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இங்கே முரளி வந்து கார் எடுத்துகிட்டு போய் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு. அந்த டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதால அவங்க மாமா அவரை திட்டுறாரு. ஆகாஷ் அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி திடீர்னு வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அதன்படி அஞ்சலியை வந்து வெளியே கூப்பிட்றாரு. அஞ்சலி வெளியே வராங்க. கரெக்டாக வண்டியை விற்று அவங்க மேலே வந்து ஆக்சிடென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஆகாஷோட அப்பா வந்து அஞ்சலியை காப்பாற்றிடுறாரு. பார்த்தா முரளி செம்மையாக டென்ஷனாக நல்லா பிளான் போட்டுட்டேன், இந்த ஆள் வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாரே, இவர் அமிச்சு நம்மளை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே அஞ்சலி வந்து நிம்மதி அடைகிறாங்க. சித்தப்பா நீங்கள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தை என்னை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிடுறாங்க. ஐயோ நல்ல காலம், நான் வேற இங்கே தண்ணி எடுக்க போயிருந்தேன் வாங்குறதுக்காக, அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி முரளி நடிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை அம்மம்மா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாரு. என்னம்மா அப்படி நீங்கள் வண்டி எப்படி நிறுத்துவீங்க, இந்த மாதிரி வந்து ஹைவேஸில் யாராவது ஓரமாக நிறுத்துவாங்களா, யாருமே நான் வேணும்னு நிறுத்துறேன், அதுவே நின்று போச்சு, நின்று போனால் கூட பொண்டாட்டியை வந்து ஒரு ஓரமாக வந்து எப்படி விட்டுட்டு நீங்கள் போவீங்க, நான் வேறு பார்க்கலன்னா என்ன ஆகுறது, அதான் நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு முரளி. அது அபி எல்லா இடத்தையும் தேடி தேடி அலையிறாங்க. அப்போ வந்து திடீர்னு ஒரு மண்ணை பார்க்குறாங்க. அந்த மண் வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது, இப்போ தான் தோணுன மாதிரி இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக ராகவோட அந்த லாக்கெட் வந்து கிடைக்குது, கையில் கட்டின அந்த கயிறு வந்து கிடைக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை எடுத்து பார்த்து இது ராகவோடது, நான் அவருக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு இந்த மண் ஏன் ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அப்படி தோன்றாங்க. பார்த்தா ரொம்ப ஈரமாக இருக்குது. உன்னை எல்லாரையும் கூப்பிட்றாங்க, இந்த மண் இப்போ தான் தோண்டியிருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இடத்துல தோண்ட சொல்லுங்கன்னு கதறி கறி அழகிறாங்க. அடுத்து வந்து அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு பெட்டி இருக்குது. என்ன பெட்டி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ராகவ் இருக்காரு. பார்த்து அப்படியே கதறி துடிக்கிறாங்க. எல்லாருமே கதறி அழகிறாங்க. ஆகாஷ் அப்புறம் அனுக்கு எல்லாருமே பதறி போகிறாங்க. உடனே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ராகவ் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே வந்து சேர்த்தோன்னே இந்த மாதிரி வந்து ராகவ் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பயங்கரமாக அழகிறாங்க. கண்டிப்பாக ராகவ் படிச்சுடுவாரு, நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ராகவ் பார்க்க வந்து உள்ளே போகிறாங்க. உடனே அவர் கையை பிடிச்சிட்டு சொல்கிறாங்க, எவ்வளோ வாட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன, ஆனால் இப்போ சொல்கிறேங்க, நான் உங்களை நேசிக்கிறேங்க, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் திரும்பி வந்துடணும் ராக்கி பாய், ராக்கி பாய், நீங்கள் ராக்கி பாய்ன்ற வார்த்தையை கூப்பிட்றதுக்கு எவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தீங்க, இப்போ நான் கூப்பிட்றேன், ப்ளீஸ் ராக்கி பாய் திரும்பி வந்துடுங்க ராக்கி பாய், லவ் யூ ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே ராகவுக்கு வந்து உணர்வுகள் வருது. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து உடம்பு சரியாயிடுது. ராகவும் கண்ணை திறந்து நிஜமாவா அப்படின்றாரு. ஆமாம் நிஜமாக தான் அப்படின்றாங்க. அப்படி ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அனு ஆகாஷ் நிம்மதி அடைகிறாங்க. சரி பாட்டி வந்து நம்மளை தேடுவாங்க, ஃபங்க்ஷன் வேறு, நம்ம எல்லோரும் கிளம்பி முதல்ல கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே கிளம்புறாங்க. அப்படியே ராகவ் வந்து அபியோட அந்த மடியில் படுத்துகிட்டே வந்து வராரு. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அனுவும் ஆகாஷம். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக ராகவ் வரப்போகிறதில்ல, மற்றவங்கலாம் என்ன சொல்லிட்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ராகவ் இந்த மாதிரி வந்து ராகவ் காணும், அதனால் ஃபங்க்ஷன் நிறுத்தலாம் சொல்ல போகிறாங்க. அதை தெரியாமல் இங்கே எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து சொல்லிட்டுருக்காரு. இங்கே வந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம அஞ்சலி மனசு கஷ்டப்படுறாங்க. கூட பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, ஃபங்க்ஷனை போது இவங்க வராமல் இருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் நடக்கும், நல்ல நேரம் வரை போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து நிற்கிறாரு நம்ம ராகவ். பார்த்து எல்லா அதுலேயும் ராகவ் உனக்கு என்ன ஆச்சு, எப்படி அடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அஞ்சலி பயந்துடுறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைக்கா, நான் நல்லா தான் இருக்கேன், சின்ன ஒரு அடி தான், அதுவும் சரியாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்படியே தூக்கி வாரி போடுது முரளிக்கு. ராகவை பார்த்து, ராகவா இது இப்படி வந்தான் இவன், ஒரு வேளை வந்து கால் இருக்கா இல்லையா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ.